காற்றம்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பேருந்து சேவையை காணாத கருணாகரச்சேரி கிராமத்திற்கு பேருந்து சேவையை தொடங்க கோரியும், நத்தம் புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு பட்டா கோரியும் மற்றும் ஏரி தனியார் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரியும் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் மனு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் காற்றம்பாக்கம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் அவர்கள் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுடன் இணைந்து நடைபெற்றது. இம்முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக, ஒன்றிய செயலாளர் நா. கோபால் ஆகியோருடன் பங்கேற்றார். இந்நிகழ்வில் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் பல்வேறு மக்கள் சேவைக்காக கோரிக்கை மனுக்களை வழங்கினார். அப்போது சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை புறம்போக்குகளில் வசித்து வரும் நிலமற்றவர்களுக்கு மாண்டோ கம்பெனி அருகே 3 ஏக்கர் மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் இடம் வழங்கி பட்டா வழங்க கோரி மனு வழங்கினார். மற்றொரு மனுவில் வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட கருணாகரச்சேரி கிராமம் இதுவரை பேருந்து சேவையே துவக்கவில்லை என்றும், பேருந்து சேவையே காணாத கிராமம் என்றும், 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதற்கு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாகவும், மேலும் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் பொதுமக்கள் பேருந்து வசதி இல்லாமல் மிகுந்த இன்னலுக்கு ஆளாவதாகவும், எனவே ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரத்திலிருந்து செல்லும் பேருந்து வெங்காடு ஊராட்சிக்கு கருணாகரச்சேரி கிராமத்திற்கு பேருந்து வசதி ஏற்படுத்த கோரிக்கை மனுவை வழங்கினார். மற்றொரு மனுவில் வெங்காடு கிராமம் அமட்டன்குட்டை பகுதியில் தனியார் ஆக்கிரமிப்பை அகற்றி தடையின்றி தண்ணீர் செல்வதற்கு வழிவகை செய்யவும் பலமுறை வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலரிடம் மனு அளித்து நடவடிக்கை இல்லாததால் உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கினார். மேலும் இந்த நிகழ்வில் காற்றம்பாக்கம், வெங்காடு, இருங்காட்டுக்கோட்டை, பெண்ணலூர், கீவலூர் உள்ளிட்ட 5 கிராமங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இந்நிகழ்வில் திமுக கட்சி நிர்வாகிகள், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், வட்டாட்சியர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். மக்களுடன் முதல்வருடைய முகாமை தமிழக அரசனுடைய ஒரு 6 ஊராட்சி இணைத்து தண்டல் பகுதியில் நடைபெற்றது. இப்பொழுது காற்றம்பாக்கம், இருங்காட்டுக்கோட்டை, கீழவளூர், வெங்காடு பகுதியை சேர்ந்த இந்த பகுதியில் நன்றி உரை தெரிவித்து நம்முடைய